இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கு நாம் பற்றி கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் கண்ணோக்குவீர்களானால் இதிலே ஆண்டவர் முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் கொடுத்து உங்களுக்கு வருஷிக்க பண்ணுகிறார் என்பதை நாம் தெளிவாக தெரிய முடியும். நீங்கள் களி கூர்ந்து மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். இது ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் முன்மாரி பின்மாரி என்றால் என்ன? முன்மாரி என்றால் இஸ்ரவேல் தேசத்திலே, அதாவது முன்மாரி என்பது அக்டோபர் மாதம் மத்திய அக்டோபரிலே அந்த முன்மாரி மழை பெய்யும். அப்பொழுதுதான் விதைக்க ஆரம்பிப்பார்கள். விதைப்பிற்கு முன்பதாக அந்த முன்மாரி பெய்யும். எனவே தான் யோவேல் தீர்க்கதரிசி அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்ததினாலே அந்த முன்மாரி என்ற அந்த பதத்தை அங்கு உபயோகிக்கிறார். இதற்கு முன்பதாக நீங்கள் ஏன் அந்த முன்மாரியை ஆண்டவர் கொடுப்பார் என்றால், யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே அந்த வெட்டுக்கிளிகளின் படைகளை பற்றி இங்கு சொல்லியிருக்கும். யோவேல் 1ஆம் அதிகாரத்திலே வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது என்று சொல்லி 4 வகையான ஒரு அழிவுகளை பற்றி அங்கு விவரித்து யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். எனவே அந்த ஆண்டவர் அந்த அழிவுகளுக்கு மாறாக ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பை கட்டளையிடுவார். அதற்காக உங்களுக்கு முன்மாரியை கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ முன்மாரி என்பது இஸ்ரவேல் தேசத்திலே அந்த மழை அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பெய்யும். அப்பொழுதுதான் விதை விதைப்பார்கள். பின்மாரி என்பது லேட்டர் ரெயின். பின்மாரி என்பது நம்முடைய மார்ச் மாதம், அதாவது அவர்களுக்கு நிசான் மாதம் 1ஆவது மாதம், எபிரேய மாதம் 1ஆம் மாதத்திலே அந்த பின்மாரி பெய்யும். அப்பொழுது அறுவடை செய்வார்கள். எனவே விதைப்பு என்று ஒன்று இருந்தால் அறுப்பு என்று ஒன்று இருக்கும். அதனால் அவர்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்கு பண்ணுவார். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, ஏனென்றால் நீங்கள் விதைக்கிறீர்கள், உங்களுக்கு அறுவடை இல்லை. அப்படியானால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முன்மாரியை கொடுக்க வேண்டும். இங்கே முன்மாரி என்று சொல்லப்படுகிற பதம் எபிரேய பதம் மோரே என்று சொல்லப்படுகிறது. அதை சரியான அளவிலே மொழிபெயர்த்தால் அவர் உங்களுக்கு ஒரு நீதியான போதகரை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே எபிரேய மொழியிலே தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே அவர்கள் மேசியாவின் வருகையை முன்னிட்டு இப்படி சொல்லுவார்கள், அவர் முன்மாரியை கொடுப்பார் அல்லது உங்களுக்கு நீதியை வருஷிக்க பண்ணுவார் என்று சொல்வார். அப்படி என்றால் நீதியுள்ள போதகரை அவர் கொடுப்பார். நமக்கு நீதியுள்ள போதகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் நமக்கு அந்த நீதியுள்ள போதகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்து போவதற்கு முன்பதாக, பரலோகம் போவதற்கு முன்பதாக, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார்னு சொல்லப்படி. எனவே அந்த முன்மாரி இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறதா? எனவே இல்லை என்றால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முன்மாரியாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் விதைப்பீர்கள். நீங்கள் விதைக்கிற விதைகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தக்க பலனை அவர் கட்டளையிடுவார். நீதிக்கென்று விதையுங்கள். எனவே இந்த நாளிலே நீங்கள் விதைக்க நீங்கள் தீர்மானியுங்கள். வேத வசனத்தை ஆழமாக வாசியுங்கள். நீதிக்கேற்ற போதகத்தை ஆண்டவரிடத்திலே, பரிசுத்த ஆவியினிடத்திலே கேளுங்கள். தேவையில்லாத போதனைகளுக்கு கேட்பதற்கு பதிலாக சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். எனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு இந்த நாளிலே உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். எனவே பின்மாரியையும் உங்களுக்கு கட்டளையிடுவார். பின்மாரிய மலையையும் அவர் கட்டளையிடுவார். அதுவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது எதற்கு என்றால் அறுவடை செய்வதற்கு. நீங்கள் விதைத்ததை அறுவடை செய்வதற்கு. எனவே நீங்கள் விதைத்ததை நீங்கள் நிச்சயமாய் அறுவடை செய்வீர்கள். எனவே இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, தசமபாகம் என்பது ஒரு விதைதான், ஜபிப்பது என்பது ஒரு விதைதான். ஜபிப்பதற்கு பலனை எதிர்பார்ப்பது அறுவடை. எனவே நீங்கள் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு அதன் முன்மாரியோடு கூட நீங்கள் அதை செய்ய வேண்டும். அந்த முன்மாரியை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வருஷிக்க பண்ணுவார். இதை நீங்கள் ஒரு வாக்குத்தத்தமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
இந்த பின்மாரியும் ஏற்கனவே அவர் வருஷிக்க பண்ணுவார். இதெல்லாம் எதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், நான் உங்களிடத்தில் 25வது வசனம், நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில அழிவு வந்திருக்கலாம், திரும்ப திரும்ப சாபங்கள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வறண்ட உங்கள் வாழ்க்கை செழிப்பானதாக மாறும். அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து பரத்துக்கு போன பின்பு அவர்கள் காத்திருந்தார்கள். வறண்ட வாழ்க்கையாக இருந்தது. பேதுரு மறுதலித்து போனார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவருடைய அருள்மழை பெய்த பொழுது அதே அப்போஸ்தலர்கள் தைரியமாக நின்று கர்த்தருக்கு சாட்சி கொடுத்தார்கள். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த முன்மாரின் அபிஷேகத்தையும் பின்மாரின் அபிஷேகத்தையும் இந்த நாளிலே அளிக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. God bless you. Bye bye.